திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக மதுரை அம்பதியிலிருந்து மதுரையில் வசிக்கக்கூடிய சிவத்திரு முத்து பிச்சை ஐயா அவர்கள். ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரார் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரன் கல்லாளனர் ஓன்கபிலர் பரணர் மெய் உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகள் திருமேவும் பட்டினத்தடிகளும் நம்பியாண்டார் நம்பியும் சேக்கிலாரும் சிவனரி திருமுறைகள் 12 மண் செய்த தெய்வீக தன்மையோரே சிவனரிக 12 மண் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க சிவபெருமான். திருச்சிற்றம்பலம், பிள்ளையம்பலம். அடுத்து நம்முடைய திருக்கதம் அடைதல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா, திருக்கதம் அடைதல் படிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் வாங்கும் பொருள் சமய முதற்சவையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டன புவனம் உய்ய இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தாரன்றே செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. அடுத்து திருக்கதம் அடைதல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி நிர்மலா அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கார் அருமால் உற்ற பின்னை நீர் அம்மாளிங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த சிவத்திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருப்பலியில் போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளை உணர்ந்தது பூங்கலல் இணைதுணை மலர் கொண்டு ஏற்றின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தொழுவோம். சேத்திதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையான் எமை உடையான் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிட்டம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி சாமி. நன்றி. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பாடலை பாடுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசியில் வச்சிருக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகொல்லி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்தடியத்துடைய வணங்குகிறேன். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாயிட வல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாயிட வல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம். நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த திருவருள் கருணைக்கும், பிறந்து மொழிபெயன்று இதுதான் உலகம் என்று நமக்கு சுட்டி காண்பித்த காரிய குருவுக்கும், அது காரியத்திற்கும் காரணமாக இருந்த காரண குருவுக்கும், காரண குருவாக வந்து பிறகு உலகம் பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தரல் என்று மெய்ஞானத்தை நமக்கு சுட்டி காண்பித்து புருவ நடுவிலே காண்பித்து கொடுத்த அந்த உத்தம குருவுக்கும், சிவகுருநாதருக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 16வது தலைப்புக்கு நம்ம வந்துட்டோம். 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை, 16வது தலைப்பு வார சரம். வார சரம். இந்த ஒரு தலைப்புல மிகப்பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார் திருமூல நாயனர். ஆயுள் பரீட்சையில ஆயுள் அளந்து சொல்லிட்டாரு. நம்ம சிகார சைவநெறி பாடசாலைக்கு வர்றவங்களுக்கு சுவாசத்துடைய அளவு வச்சே ஒருத்தருடைய வாழ்நாள சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் தேறிட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வகுப்பு எடுத்திருக்கணும் ஆயுள் பரீட்சையில. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு நம்ம எடுக்கும்போது எவ்வளவு அளவு, இந்த அளவுக்கு மூச்சு கை வச்சு பார்த்தோம்னா இருந்ததுன்னா எந்த அளவுக்கு உயிர் இருக்குன்றத நாம கணிச்சிட்டோம்.
ஆயில் பரீட்சையில 6 விரல் எடை 80 வயசு வரலாம் இருப்பாங்க. அப்புறம் விரல் எடை அளவுலாம் வச்சு மிகப்பெரிய தெளிவு நமக்கு கொடுத்தாரு. ஆனா இருந்தாலும் நம்ம உபதேசம் பெற்றவர்களுக்கு அது வேண்டாம். குரு உபதேசம் பெற்றவர்களை பத்தி இந்த கணக்கு வேண்டாம். இடது நாடி வலது நாடிலாம் பார்க்க வேண்டாம். நீங்க சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உபாயத்தை சொல்லி இந்த ஆயில் பத்தின கவலை நமக்கு வேணாம்னு நம்ம அந்த சாப்டர் நம்ம அவர் சொன்ன விஞ்ஞானத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம், மெய்ஞானத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆனா குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு இடகலை பிங்கலை சுழுமுனை பற்றிய கவலை வேண்டாம், நேரா சுழுமுனைக்கு தான் போகும் அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம பகிரங்கமா சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் ஆயில அளந்து ஒரு நாள் வாழ்க்கையில 80 வயசுல இருந்து அப்படியே குறுகி 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 இந்த சுவாசத்தினுடைய நிலைமையெல்லாம் அவர் அளந்து சொல்லி ஆயில் பரீட்சைன்ற தலைப்பில் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அடுத்து வார சரம் 16வது தலைப்புல வாரம்னா கிழமை, சரம்னா மூச்சு. ஒரு கிழமையில ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட கிழமையில இந்த நாடி வழியா தான் சுவாசம் போகும் அப்படின்னு அளந்து சொல்லியிருக்காரு. அதுதான் நேத்து நம்ம பார்த்தோம். முதல் நாள் நம்ம எல்லாரும் நேத்து டாக்டர் ஆக்கிட்டேன், மருத்துவராக ஆகிட்ட பெருமை எனக்கு இருக்குது. நேத்து வந்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும். மொத்தம் 7 கிழமை இருக்கு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அவ்வளவு. மற்ற 2 கிரகங்கள்லாம் சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய கிரகங்கள். ஆனா வலுப்பெற்றது. சனி பாம்பு 2 உடனே. பாம்புனா 2 பாம்பு, ராகு கேது. ஆனா கண்ணுக்கு தெரியாது. மற்ற கோள்கள் எல்லாம் தெரியும். ஆனா திருமூலர் அந்த 2 கோளை பத்தி இதுல சொல்லவே இல்லை. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அதோட முடிச்சிட்டார். சனி அதோட முடிச்சிட்டார். 7 நாட்கள்ல தான் சொல்றாரு கண்டி. மீதி இருக்கிற 2 கிரகங்களை பத்தி சொல்லல. ஒருவேளை ஜாதகத்துல பிற்காலத்துல நினைச்சாங்களான்னு தெரியல, கோள்களா என்னன்னு தெரியாது. அது சாயா கிரகங்கள். அதாவது சாயா கிரகங்கள்னா நிழல் கிரகங்கள். பாம்பு மாதிரி இருக்குது. சூரியனுடைய நிழலும் சந்திரனுடைய நிழலும் அந்த நிழலா இருக்கிறதுனால அதுக்கு சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது. சரி, நேத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு கிழமை ஞாயிறு அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய நாடி எப்படி செயல்படும்னா இடது நாசி வழியா இல்லாம வலது நாசியில சுவாசம் போறோம். ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம மூக்கு வழியா இடது பக்கம் போகாம வலது பக்கம் தான் போகணும். திங்கக்கிழமைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம சுவாசம் இடது பக்கம் தான் போகணும். செவ்வாய்க்கிழமைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா வலது பக்கம் தான் மூச்சு இருக்கணும். புதன்கிழமைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நம்முடைய இடது நாசியில தான் மூச்சு போகணும். வியாழக்கிழமைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா வளர்பிறையா இருந்தா இடது நாசியில போகணும். தேய்பிறையா இருந்தா வலது நாசியில போகும். நேற்று இந்த உண்மையை நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறான்றதுக்கு அடையாளம் என்னன்னா, வகுத்து சொல்லிட்டாரு. ஒரு கிழமைன்னு எடுத்துட்டா அந்த கிழமையில இந்த பக்கம் தான் போகணும். நேற்று வரையறுத்து சொல்லிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா உனக்கு வலது நாடியில தான் போகணும். திங்கக்கிழமைன்னு சொன்னா உனக்கு இப்ப நல்லா செக் பண்ணி பாத்துங்க. மூக்குக்கு பக்கத்துல கையை வச்சு நல்ல பெரிய சுவாசத்தை எடுத்து விட்டீங்கன்னா, மாறி போச்சுன்னா கொஞ்சம் நம்ம உடம்புல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இல்ல பொழுது விடியணும். ஒரு கணக்குன்னா சூரியன் உதிச்சாதான் அன்னைக்கு நாள் கணக்கு. ஐயா வலது நாசியில போதும் பயப்படாதீங்க. திங்கக்கிழமைன்னா அந்த சூரியன் உதிச்சாதான் நமக்கு என்ன கணக்கு, இன்னும் டைம் இருக்கு. ஞாயிறுடைய சாயல் இன்னும் முடியல. ஞாயிற்றுக்கிழமையினுடைய நேரம் எப்ப முடியுதுன்னா சூரியன் உதிச்ச பிறகுதான் முடியுது. அதனால இப்ப எல்லாரும் கை வச்சு பாத்தீங்கன்னா வலது நாசில ஓடிச்சுன்னா நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து திங்கக்கிழமைக்கு மார்ச்சுன்றது அடையாளம் தான் இந்த இடது நாசில ஓடுறது. அப்ப எவ்வளவு பெரிய சயின்ஸ், எவ்வளவு பெரிய. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்க நாடில இப்ப என்ன நாடு ஓடியுது, இடதா வலதா? சூரியன் உதிச்ச பிறகுதான் இடது பக்கம் போகும் திங்கக்கிழமை. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க.
யாராவது மூக்குல கை வச்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஐயா இப்ப எனக்கு வந்து வலதுல ஓடுது இல்ல இடத்துல ஓடுதுன்னு சொல்லுங்க. நல்லா பெருமூச்சு ஐயா எடுத்து விடுங்க. வலது ஓடுதுங்க ஐயா. ஐயா எனக்கு வலது ஓடுது பாலசுப்ரமணியன். சூரியன் உதிக்கிற வரைக்கும் வலதுல ஓடும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையினுடைய சாரம். எப்ப சூரியன் உதிக்குதோ உதிச்ச பிறகு நம்மளுக்கு இடத்துல என்ன ஆயிடும், மாறிடும். அதான் திங்கக்கிழமை. இந்த கண்டுபிடிப்பு எப்படிங்க பாருங்க. சிவசிவா திருச்சிற்றம்பலம். பயந்துராதீங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா நம்ம வலது நாசியில தான் ஓடும். அப்படி மாறா ஓடுச்சுன்னா நம்ம உடம்பில் ஏதோ ஒண்ணு தடங்கள் இருக்கு. நம்மளுக்கு நாமே வைத்தியம், அதாவது வைத்தியர் ஆகலான்றது தான் நான் நேத்தே சொன்னேன். நான் தன்னை அறிந்தவர்கள் தன்னுடைய மூச்சையும் தெரிஞ்சுக்குவாங்க. புதன், வெள்ளி, திங்கள் இடது நாசியில தான் ஓடும். அப்படி மாறா ஓடுச்சுன்னா அது எப்படிப்பட்ட உடம்பு நல்லா கவனிச்சுங்க. அது கவனிக்கணும், சீக்கிரம் கவனிச்சிடணும் அந்த உடம்ப. சனி, ஞாயிறு, செவ்வாய் வலது நாசியில தான் ஓடணும். மாறி ஓடுச்சுன்னா உடம்புல சிக்கல் இருக்கு, சீக்கிரம் டாக்டர்கிட்ட போய் கவனிச்சிடணும். இதுல நல்ல வைத்தியரை பார்த்துடணும். வியாழக்கிழமை வளர்பிறையா இருந்தா இடது நாசியில போகும், தேய்பிறையா இருந்தா வலது நாசியில போகும். அப்போ மொத்தம் 7 நாட்கள் நம்ம கணக்கு பண்ணிட்டோம். இப்போ புதன், திங்கள், வெள்ளி. தூங்கி எழுந்த உடனே இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு பார்த்துடணும். சூரியன் உதிச்சுச்சா உதிக்கலையா? சூரிய உதயம் தான் ஒரு நாள் கணக்கு. பிராணன் எதை மையமா வச்சு இயங்குது நம்ம உடம்புலன்னா சூரியனுடைய உதயத்தை வச்சுதான் பிராணன் மாறுது. ஒரு நாள் கணக்கு என்னன்னா சூரியன் உதிச்ச நாள் அன்னைக்கு கிழமை உதிச்ச நாள். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சூரியன் உதிச்ச நாழிகை இருக்கு இல்லையா, உதிச்ச நாழிகை தான் நாள் உதிச்ச நாழிகை. அருணன் இந்திரன், இந்த பாட்டுல ஒரு லைன் வரும், அருணன் இந்திரன். திருப்பள்ளி அண்ணா வச்சிருக்கீங்க, திருப்பள்ளி வச்சு இது வச்சிருக்கீங்களா? சிவபெருமான சிவசிவா. ஐயா பாடாவா? பாடுங்க. அருணன் இந்திரன் திசை அணுகின இருள் போய் அகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எளையள நயன கடிமலர் மலரமற்று அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அகன்றது இருள் போய் ஒரு வரி வருதா? ஆமா, என்ன வருது? அகன்றது உதயனின் மலத்திருமுகத்தின் வருது. அப்போ கருணையில் சூரியன் ஒரு நாள் வந்ததுக்கான அடையாளம் என்னன்னா சூரியனை மையமா வச்சுதான் ஒரு நாள். அப்போ நம்முடைய உடம்புல நாடி எப்ப மாறும் அப்படின்னா அந்த கணக்கு இருக்கு. உதிச்ச நாள் தான் நமக்கு கணக்கு. அப்போ அது வரைக்கும் என்ன கிழமைன்னா அதுக்கு முன்னால் இருந்தது இல்ல, அதுதான். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில, இப்ப இன்னைக்கு திங்கக்கிழமை, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறந்துருச்சு. இன்னைக்கு 5:20 ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை ஜாதக அடிப்படையில பார்க்க போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். சூரிய உதயம் 6 மணிக்குன்னு வச்சுங்களேன், 5:45 சூரிய உதயம். ஆனா 5:20 குழந்தை பிறந்துச்சுன்னா அது கணக்கு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன்னா சூரியன் உதிக்கல ஜாதக அடிப்படையில. ஆனா ஆங்கில தேதி அடிப்படையில பார்க்க போனா அந்த குழந்தை எப்ப பிறந்திருக்குது? திங்கட்கிழமை தான் பிறந்திருக்கு. அப்போ இந்த நாடி கணக்கு பார்த்தோம் இல்லையா நேத்து? அப்ப அந்த கணக்குப்படி பார்க்கும்போது, ஒரு நாள் கணக்கு பார்க்கும்போது சூரியன் உதிச்ச பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த இடகலை பிங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும். நம்மளுக்கு வலதுல ஓடுதா இடதுல ஓடுதா? நேற்று பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டோம்.
அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், அத அவங்க எப்படி ஆமோதிக்கிறாரு, 2வது பாட்டுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு இப்ப பார்த்துருவோம். பார்த்துட்டு நேத்து பாட்ட தான் நம்ம திருப்பி சிந்திக்க போறோம். உள்ள போயிடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வார சாரம், வார சரம் என்கிற தலைப்பின் கீழே 16வது தலைப்பின் கீழே 2வது பாடல். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தில்லையம்பலம். வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதன் மூன்றோ தள்ளியிடத்தே தயங்குமேயாகில் ஒல்லிய காயத்துக்கு ஊனமில்லை என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே. வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதன் மூன்றோ தள்ளியிடத்தே தயங்குமேயாகில் ஒல்லிய காயத்துக்கு ஊனமில்லை என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. பாடல் பொழிப்புரைக்கு போறதுக்கு முன்னாடி பதமா கொஞ்சம் பிரிச்சு பார்த்துடலாம். சிவபெருமான், சிவசிவா. வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதன் மூன்றும், வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதன் மூன்றும் தள்ளி இடத்தே தயங்குமே ஆகில் ஒல்லிய காயத்துக்கு ஊனமில்லை என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே. அவ்வளவுதான். பாட்டை பதமா பிரிச்சு பார்த்துட்டோம். இனி பாடல்கள் பொழிப்புரையை பார்ப்போம். தர்மபுரம் ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம் அவங்க வெளியிட்ட பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பிராணன் மேற்கூறியவாறு குறித்த கிழமைகளில் குறித்த நாடியின் வழியே இயங்குமாயின் ஞானத்தை பெறுதற்கு வாயிலாகிய உடம்பிற்கு யாதொரு குறையும் உண்டாகாது என்று அருள் வல்லலாகிய நந்தி பெருமான், நந்தி எம்பெருமான் எங்களுக்கு திருவுலம் உவந்து அருளி செய்தார். யாருக்கு? திருமூல நாயனாருக்கு நந்தி எம்பெருமான். ஏற்கனவே உபதேசம் அவர்கிட்ட தான் வாங்கினாரு. நம்ம நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் இவர் தான். அவருக்கு ஒரு 27 பேர் ஆசிரியர் துதியில அவர் வந்துடுறாரு. அதனால தனிப்பட்ட முறையில சில நேரங்களில் நான் நன்றி சொல்றது இல்லை. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் இல்லையா? எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. அவருக்கு உபதேசம் வந்தது யாரு? நந்தி எம்பெருமான். என்ன சொல்றாரு? மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை படிச்சிடறேன். திருச்சிற்றம்பலம். பிராணன் மேற்கூறியவாறு குறித்த கிழமைகளில் குறித்த நாடியின் வழியை இயங்குமாயின், மேற்கூறியவாறுனா அந்த கிழமையெல்லாம் மென்ஷன் பண்ணலாம், வெறும் செய்திக்கு மட்டும் வந்துட்டாங்க. பிராணன் மேற்கூறியவாறு குறித்த கிழமைகளில் குறித்த நாடியின் வழி இருக்கு, அதாவது இயங்குமாயின் ஞானத்தை பெறுதற்கு வாயிலாகிய உடம்பிற்கு யாதொரு குறைவும் உண்டாகாது என்று அருள் வல்லலாகிய நந்தி எம்பெருமான் எங்களுக்கு திருவுலம் உவந்து அருளி செய்தார் அப்படின்னு குருநாதருடைய பெருமையை எங்க சொல்றார். வல்லல்ட்டார் நந்தி எம்பெருமான். அது யாருக்குமே இந்த நந்தியினுடைய அருமை தெரியுறதே இல்லை. நந்தி இல்லாம சிவபெருமான அடைய முடியாதுன்ற ரகசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளவு பெரிய வள்ளல் இந்த வள்ளல் இங்க சொல்றாருல்ல. என்ன சொல்றாரு? வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே என்றார். அப்பனை நந்தியை, அவரே தான் சொல்றார், அப்பனை நந்தியை, ஆரா அமுதனை, ஒப்பிலி வள்ளலை, ஊழி முதல்வனை எப்பரிசாயிரம் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அப்ப ஈசனுடைய அருளை நீங்க பெறணும்னா முதல்ல நந்தி எம்பெருமானுடைய அனுமதி நீங்க பெறணும். எப்படி? ஈசனுடைய அருளை நம்ம பெறணும்னா நந்தி எம்பெருமானுடைய அருள் நம்ம பெறணும். நான் கேட்கிறேன், நிகழ்ச்சிக்கு நீங்க வரணும்னா உங்களுக்கு மனசுல ஒப்புதல் வேணுமா வேணாவா? போலாமா வேணாவா அப்படின்னு தீர்மானிக்கிறது உங்க மனமா உடம்பா இல்ல உயிரா? நிகழ்ச்சிக்கு போலாமா வேணாவான்னு
முடிவெடுக்கிறது மனம்தான். முடிவு எடுக்கிறது மனம்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எழுதிட்டீங்க, போலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறது மனம்தான். அதுக்கு தெரியும், காரணம் தெரியும், காரியம் தெரியும், உடம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அது மனசுக்கு கீழே ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். ஒரு மனசுன்னு எடுத்துக்கணுமா என்னென்ன இருக்குது பாருங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அப்போ தீர்வு எடுக்கிறது எதுன்னா மனம் தான் எடுக்குது. போகணும்னு நினைச்சிருச்சுன்னா உள்ள வந்துருச்சு, நிகழ்ச்சிக்குள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான். இல்ல போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துச்சுன்னா முடிவெடுத்துதான். அப்போ உள்ள நுழையணும்னு முடிவெடுக்கிறதுக்கும் நுழையக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதுக்கும் யார் காரணம்? மனமே காரணம். அப்ப உள்ள நுழையறதுக்கும் உள்ள போகக்கூடாதுன்றதுக்கும் மனமே காரணம்ன்ற மாதிரி தான் மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் மனமே காரணம். எப்படி உள்ள நுழையறதுக்கும் உள்ள நுழையாம இருக்கிறதுக்கும் மனம் காரணமோ, அதுபோல ஒரு உயிர் விடுதலை பெறுவதற்கும் விடுதலை பெறாமல் பாசத்தில் அல்லல் பட்டு பிறவி எடுப்பதற்கும் மனமே காரணம். எல்லாம் மனசு தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதான். கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா எல்லாம் நடக்குன்றாங்களா, உண்மைதான். அப்போ மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் மனமே காரணம். நீங்க உள்ள நிகழ்ச்சிக்கு உள்ள வர்றதுக்கும் வராம இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னா மனமே காரணம். மனம் காரணம் கற்பிக்கும். ஆமா, போனா எப்ப பார்த்தாலும் சொன்னதையே சொல்லி உட்கார்ந்துருப்பாரு. அரைச்சமாவே இருந்தாலும் அரைச்சனை இருப்பான் அப்படின்னு எதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு முடிவு எடுத்துச்சுன்னா அதுதான் மனம் எடுக்கிற முடிவு. அதே மனசு சரி இன்னைக்கு என்னதான் நடத்துறாரு பார்க்கலாம், இன்னைக்கு என்னதான் இந்த ஆள் பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னா உள்ள வந்துச்சுன்னா அதுதான் மனசும் காரணம். ரெண்டுத்துக்கும் மனம் தானே காரணம். நீங்க நிகழ்ச்சிக்குள்ள இருக்கிறதுக்கும் மனம்தான் காரணம், நீங்க நிகழ்ச்சி விட்டு போறதுக்கும் மனம்தான் காரணம். ஆக மொத்தம் காரணம் கற்பிக்குதா இல்லையா மனசு? ஏதோ சொல்ல வர இருந்தாலும் வாழ்நாள் கத்துக்குமே, என்னவோ புரிய வைக்கிறேன், ஏதோ ஏதோ உளறாரு பார்க்கலாம். ஆக உள்ள இருக்கிறதுக்கும் வெளியே போறதுக்கும் என்ன காரணம்னா மனம்தான் காரணம். அதுபோல அந்த காரணம் என்னன்னா நந்தி தான். நந்தி எம்பெருமான் தான் வள்ளல்னு சொல்றாரு. அந்த வள்ளலுக்கு தான் காரணம்னு பேரு. அந்த காரணம் நாரணன், அவன் தான் நாராயணன். அப்போ மனமாக இருக்கிறது யாருன்னா நாராயணன் தான். அவன் மனசு வச்சாதான், நாராயண வழி விட்டாதான் யாரை பார்க்க முடியும்? இறைவனை பார்க்க முடியும். அதனால்தான் முதல்ல வணங்க வேண்டியது மனசை. ஆனா மனம் தெய்வம்னு போயிடக்கூடாது. மனம் ஒரு வழிகாட்டி, குரு. அப்போ இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க இறைவனுடைய அருளை பெறணும்னா உங்க தயவு செய்து நம்ம மனசுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். தவம் பண்ணலாமா வேணாவா, நிகழ்ச்சிக்கு போலாமா வேணாம் முடிவு எடுக்குது இல்ல, அதே மாதிரிதான் ஒரு காரியத்தை செய்யணும்னா மனசுக்கிட்ட நம்ம அனுமதி கேட்கணும். அதான் நந்தி எம்பெருமான்கிட்ட அனுமதி கேட்கறது. கைலாயத்துக்குள்ள நுழையலாமா வேணாமன்னு யார்கிட்ட அதிகாரம் நிதிட்டு கேட்கறோம்ல, அது மாதிரிதான். அப்ப எந்த முடிவு எடுத்தாலும் மனம் தான் முடிவு எடுக்குது. அதனால மனத்தை அதிகாரி அப்படியே போட்டார். அதான் அடங்கிய மனம் குரு. அப்ப வள்ளல் நமக்கு மகிழ்ந்து உரைத்தானே அப்படின்னு இங்க முடிக்கிறாரு. சரியா? அப்ப நந்தியம்பெருமானுடைய அருமை நமக்கு தெரியல. அப்ப மனம் ஒத்துழைச்சா மனம் ஒத்துழைக்காத எந்த ஒரு காரியமும் நிறைவடையாது. நந்தியம்பெருமான மீறி நீங்க கைலாயத்துக்கு போக முடியாது. அப்ப மனம்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த மனத்துக்கிட்ட நம்ம கேட்டு தவத்துக்கே நம்ம போகணும். அப்படி மனத்தை நீங்க மீறி போனீங்கன்னா உங்களுக்கு தவத்துல உட்கார முடியாது. ஒரு கணம் கூட உட்கார முடியாது. ஒரு கண நேரம் கூட உங்களால உட்கார முடியாது. அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா நீங்க மனசுகிட்ட பேசணும். முதல்ல உட்காரலாமா வேணவா, கொஞ்சம் ஒப்புதல் வாங்கணும். அதுவே சொல்லும். மனம் அனலைஸ் பண்ணி சொல்லும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 3 அதிகாரிகிட்ட கேட்டுதான் மனம் முடிவெடுக்கும்.
மனம் எப்படி முடிவெடுக்கும்? ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற 3 டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்டுதான் முடிவெடுக்கும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்துக்கிட்ட. அகங்காரம்னா உடம்பு, சித்தம்னா உயிர். அதுல இருந்து வெளிப்பட்ட புத்தி. மனம், சித்தம், புத்தி. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அகங்காரம்னா உடம்பா இருந்த உடம்புடைய நிலைமை தான் அகங்காரம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம் இறையோட நிலைமை, இறைவனுடைய நிலைமை, அதான் சிவத்தோட நிலைமை, உயிரோட நிலைமை. மனம், சித்தம், புத்தி. அகங்காரம். இது 3 கிட்ட கேட்டுதான் மனம் முடிவெடுக்கும். நானும் தான் ஆஸ்திரேலியா போகணும்னு விரும்புறேன். புத்தி சொல்லும், ஆமா விரும்பு, ஆனா போறதுக்கு காசு வேணும்ல. உடம்பு சொல்லும், ஐயோ இந்த உடம்பு வச்சு நம்மளால போக முடியுமா வயசான காலத்துல அப்படின்னு சொல்லும். அப்போ உடம்பு ஒத்துழைக்கணும், சித்தம் ஒத்துழைக்கணும், புத்தி ஒத்துழைக்கணும். இந்த 3 ஒத்துழைச்சாதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்பதான் மனம் வந்து ஆடும். 3 பேர்கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் மனம் வந்து முடிவு எடுக்கும். அப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னா இந்த 3 அதிகாரி முடிவு எடுத்தா தான் மனம் முடிவு எடுக்கும். அப்ப ஒரு முடிவு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த 3 கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்குது. இந்த 2 கட்டான்றது என்னன்னா இந்த 3 பேரும் ஒத்துழைக்கலாம் தான் 2 கட்ட நிலைமை. நியூட்ரல் இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம. புத்தி கிட்ட இருந்து சரியான தகவல் வராது, சித்தத்துக்கிட்ட இருந்து சரியான தகவல் வராது, அகங்காரத்துக்கிட்ட இருந்து சரியான தகவல் வராது. அப்ப மனம் வந்து ரொம்ப திக்குமுக்காடி போய் நிற்கும். ஒரு முடிவு எடுக்க முடியாது. முடிவெடுக்க முடியாத நிலைமை இப்ப ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்னா இது 4ம் வேலை செய்யலன்னு அர்த்தம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் முடிவெடுக்கும் திறன் ஒருவருக்கு ஏற்படாது. அடியனுக்கும் கூட சரி, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு காரியம் நடக்கணும்னா இந்த 4 பேர் ஒத்துழைக்கணும், இல்லைன்னா முடியாது. நான் சொல்றேன், இந்த 4ம் சேர்ந்ததுதான் நந்தியம்பெருமான். அந்த நந்தியம்பெருமானுடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் நம்ம கைலாயத்துக்கு போக முடியும். அப்போ நந்தியம்பெருமான்றது அடங்கிய மனம், அதான் குருநாதர். ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கே நான் விளக்கிட்டேன் சிவபெருமான. அப்ப காரணத்தை கற்பிச்சு இந்த மனம் செயல்படுது. இந்த மனம் வந்து ரொம்ப தந்திரமானது. இந்த மனம் வந்து ரொம்ப ரொம்ப தந்திரமானது, ஏமாற்றக்கூடியது. பச்சையா புல்ல காமிச்சாதான் போகும். கொஞ்சம் ஆசை காமிக்கணும். அதுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தாதான் ஒரு காரியத்தை செய்யும். என்ன பண்ணும்? லாப நோக்கு. நான் போனா எனக்கு என்ன கிடைக்கும், நான் போனா எனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் இயல்பு. அப்ப அந்த மனசுக்கு பச்சை பசையில் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். இந்த மனத்தை கையாளக்கூடிய தந்திரம் உள்ளவன் தான் ஞானி. ஒரு காரியத்தை வாங்கணும்னா ஒரு குழந்தைகிட்ட ஒரு வேலை வாங்கினா, என் சாமி என் செல்லம் உனக்கு நான் இதை வாங்கி தரேன், மாடியில இதை போய் காய வச்சுட்டு வந்துடுறியா அப்படின்னு ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்றோம் இல்லையா? அப்ப அவனுக்கு கெஞ்சரும் இல்ல. அவனை வேலை வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? என் ராஜா, என் கண்ணே, என் மணியே, உனக்கு கடையில இதை நான் வாங்கி தரேன். இப்போ வாங்கி தரேன்னு சொன்ன உடனே இது வரைக்கும் போக மாட்டேன்னு அடமுடிச்சவன் நீ வாங்கி தரேன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது இருக்கீங்களா? அப்ப இந்த மனம் எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து தான் செய்யுது. ரொம்ப தந்திரமானது. ஏதாவது நமக்கு லாபம் இருக்கா இல்லைன்னா இங்க வராது. எத்தனை பேர் இதுல உடன்பாடு இருக்கு? நான் கேட்கிறேன். காரணமும் காரியமும் இல்லைன்னா நிகழ்ச்சிக்கு யாரும் வர முடியாது. சாமி எங்களை கொண்டாந்து வைக்கிறதுக்கான காரணமும் அதுதான். அப்ப மனம் எதை நம்பி இயங்குதுன்னா காரணத்தை நம்பி இயங்குது. சும்மா ஒண்ணும் வராது. அது ஏதோ ஒரு நோக்கத்தை மையமா வச்சுதான் வரும். அதான் சொன்ன அந்த குழந்தைகிட்ட சொன்ன மாதிரிதான், அவனுக்கு கடையில இதை வாங்கி தரேன், அம்மா உனக்கு இதை வாங்கி தரேன், சரியா? நீ போயிட்டு அதை பண்ணிட்டு வா. சரிம்மா. இது வரைக்கும் போகாத அந்த குழந்தை இப்போ காரணத்தை சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு?
போச்சு இல்ல, அது மாதிரி தான் மனம். அப்ப இந்த மனம் எதையோ எதிர்பார்த்து காரண காரியத்துக்காகத்தான் இயங்குது. அப்போ அந்த மனசுக்கு மாட்டுக்கு புல்ல காமிக்கிற மாதிரி ஒரு வேலையில நம்ம ஈடுபடுத்தணும்னா தட்டி கொடுத்து அதுக்கு சொல்லணும், இந்த உபாயம் இருக்கு, இவ்வளவு பலன் இருக்குன்னு சொன்னா தான் அது இயங்கும், இல்லைன்னா இயங்காது. அப்ப மனத்தினுடைய இயக்கம் இதுதான், மனசனுடைய இயல்பு இதுதான். காரணம் 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 தான் மனம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சிவபெருமானுடைய பெரும் கருணையினால நந்தியம்பெருமானுடைய துணை இல்லாமல், நந்தியம்பெருமானுடைய அனுமதி இல்லாமல் நாம இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியாது. அதான் திருமூலர் சொல்றாரு, வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே. இன்னைக்கு என்னன்னு தெரியல, முதல் லைன் எடுப்பேன், கடைசி லைன் வந்துட்டேன். நந்தியம்பெருமானை பத்தியே பேச வேண்டியதாகி போச்சு. ஒல்லிய காயத்தில் ஊனமில்லை என்று வள்ளல் நமக்கு, இந்த வள்ளல்ன்ற சொல்லுக்காக நான் அடியில வந்துட்டேன், இப்படி கீழே இருந்தே வந்துடுறேன். ஒல்லிய காயத்துக்கு ஊனமில்லை என்று தள்ளி இடத்தை தயங்குமாகில் வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதன் மூன்றும் அப்படின்னு அப்படியே வந்துடுறேன். என்ன சொல்ல வராரு நந்தியம்பெருமான் திருமூலருக்கு? போன பாட்டுல சொன்ன மாதிரிதான், வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 கிழமையும் இடது நாசியிலேயே உங்களுக்கு மூச்சு இருந்ததுன்னா, உங்க பிராணன் அதிலேயே இருந்தது, இடது நாசி வழியாவே இருந்ததுன்னா, ஞானம் பெறுவதற்குண்டான எல்லா முகாந்திரமும் உங்களுக்கு இருக்கு, இந்த உடம்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்றத நந்தியம்பெருமான் ஊனம் இல்லை என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே. அவ்வளவுதான் மேட்டர். 3 கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 குறிப்பெடுத்து வச்சுங்க. நேத்து குறிப்பெடுக்க சொன்னேன். இடது நாசியில தான் போகணும், மாறி ஓடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. உடனே நான் சொன்னேன், வாதம், பித்தம், சிலேத்துமம். மூச்சினுடைய அளவு, காற்றால் வரக்கூடிய வியாதி, நெருப்பால் வரக்கூடிய வியாதி, நீரால் வரக்கூடிய வியாதி. வியாதின்னு ஒண்ணு வந்ததுன்னா இது 3ஆல தான் வரும். இந்த உடம்புக்கு நோயின்னு ஒண்ணு வருதுன்னா இந்த 3ஆல தான் வரும். வாதம், பித்தம், சிலேத்துமம். இதை நேற்று நம்ம பார்த்துட்டோம், அறுதிட்டு பார்த்துட்டோம். இதுல குறைஞ்சாலும் நோய் வரும், அதிகமானாலும் நோய் வரும். காற்று மிகையானாலும் நோய் வரும், விங்கல் காற்றா மாறிடும், குறைஞ்சாலும் நோய் வரும். நெருப்பு அதிகமானாலும் நோய் வரும், பித்தம், குறைஞ்சாலும் நோய் வரும். கபம் நீர் அதிகமானாலும் ஜலதோஷம், குறைஞ்சாலும் வியாதி. நல்லா யோசிக்கணும். அப்போ ஒருத்தருக்கு நோய் வாதம், பித்தம், சிலேத்துமம், இது 3 தவிர வேற எதுவும் வராது. நோயின்னு சொன்னா இது 3 தான் முகாந்திரம், வேற எதுவுமே கிடையாது. இது 3த்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன் மருத்துவன். இந்த 3த்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க வைத்தியர், அவ்வளவுதான். வாதத்தினுடைய நிலைமை, பித்தத்தினுடைய நிலைமை, கபத்தினுடைய நிலைமை ஒருத்தர் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்க வைத்தியர். இதுதான் தமிழ் முறைப்படி வைத்தியம். அப்போ நாடி பார்க்க பழகணும்னு நேற்று சொன்னேன் நான். ஒரு கையில மணிக்கட்டுல 3 விரலையும் வச்சு பார்த்தோம்னா, முதல் நாடி துடிக்குதுன்னா வாதம், 2வது நாடி துடிக்குதுன்னா பித்தம், 3வது நாடி துடிக்குதுன்னா அது கபம். இதை வச்சு நம்ம கணிச்சிடலாம் உடம்புல தேருமா தேராதா, எது நம்மள முந்தி இருக்குன்னு. அப்ப நாடி பார்க்கிற பழகிற கலையை நம்ம கத்துக்கணும். ஆமா, பல்ஸ் பார்க்கறது, பல்ஸ் பார்க்கறது நம்ம வைத்தியம். தமிழ் பாரம்பரியத்தினுடைய வைத்தியமே நாடி பார்க்கறது தான். அழகா அந்த மணிக்கட்டுல வச்சு 3 விரலையும் வச்சு பார்க்கும்போது, முதல்ல கையில ரத்தம் மோதுச்சுன்னா ஒண்ணு வாதமா இருக்கணும், பித்தமா இருக்கணும். தெளிவா அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அடியன் அந்த வைத்தியத்தை படிச்சேன். நாடி பார்க்கறது, நாடி பார்க்க தெரியணும். யாருமே நாடி பார்க்கறதே இல்லை. இப்போ ஒரு நோயின்னு சொன்னா நாடி பார்க்கணும். அப்போ வாதம் மிகுந்திருக்குதா, பித்தம் மிகுந்திருக்குதா, கபம் மிகுந்திருக்குதான்னு பார்க்குற அறிவு நமக்கு வரணும். இந்த கலையை சிகார சைவநெறி பாடசாலைக்கு வரவங்க எல்லாருக்குமே நாடி பார்க்க நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். வருங்காலங்களில் அதை நான்
விரைவில் அதை நான் எப்படின்னு சொல்லிடுறேன். பல்ஸ் பார்க்க தெரியணும். உங்களுக்கு நீங்களே மருத்துவரா மாறணும். அப்ப முதல்ல மோதுச்சுன்னா வாதம், 2வது மோதுச்சுன்னா பித்தம், 3வது மோதுச்சுன்னா அது மோதுச்சுன்னா என்ன தெரியுமா? 3 விரல வைக்கும் போது எந்த விரல்ல சென்சேஷன் இருக்குதோ, ரத்த ஓட்டத்தினுடைய துடிப்பு இருக்கும். டக் 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 டக்னு. அப்ப உங்களுக்கு நீங்களே வைத்தியரா மாறணும்னு சொன்னா, நீங்க மருத்துவரா மாறணும்னு சொன்னா, இந்த 3 அளவு வச்சு, இந்த விரலை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்க உடம்புடைய லட்சணம் உங்களுக்கு தெரியும். இந்த உடம்பு வாதத்தில் இருக்குதா, பித்தத்தில் இருக்குதா, அல்ல கபத்தில் இருக்குதான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நோய் நாடி நோய் நாடி நோய் முதல் நாடி. அதை நாடி பார்க்குற வித்தையை கத்துக்கணும். ரைட். சரி. இப்போ என்ன சொல்ல, இப்போ இந்த பாட்டுல நமக்கு வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதன், வெள்ளி வெண் திங்கள் விளங்கும் புதன் 3 நாள் சொல்லிட்டாரு. 3 நாள் இடது நாசில தான் போகணும். அப்படி மாறி ஓடுச்சுன்னா நம்ம தான் நாடி பார்க்கணும். யாரை பார்க்கணும்? நாடினா மருத்துவரை நாடி பார்க்கணும். அதுதான் மருத்துவரை நாடி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நாடி பார்க்க பழகணும். அப்ப இந்த 3 கிழமையிலும் மாறி ஓடுச்சுன்னா உடம்பு நேர் எதிரா, உடம்பு சிக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப நம்ம உடம்பே நம்ம எப்படி பரிசோதனை பண்றது? இப்ப நம்ம வண்டியில பெட்ரோல் இருக்குதா செக் பண்றோம்ல, அதே மாதிரிதான் இதுவும். நம்ம உடம்புக்குள்ள என்ன நிலைமையில இருக்கணும்னு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய சயின்ஸ் இது. அப்ப இந்த 3 கிழமையிலே இடது பக்கம் தான் மூச்சு போனோம். அதான் ஆரோக்கியத்தின் அடையாளம். அவர் என்ன சொல்றாரு? தயங்காம ஓடுச்சுன்னா ஒல்லிய காயத்துக்கு ஊனம் இல்லை. ஒருபோதும் ஊனம் இல்லை. சாவு கிடையாது, நோய் கிடையாது. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 3 கிழமையை நம்ம கவனிக்கணும். எப்ப இன்னைக்கு புதன்கிழமை எந்த நாடியில ஓடுது? நாடி சுத்தி பண்ற மாதிரி இடது நாடியில ஓடணும். புதன்கிழமையா? அப்பாடி புதன்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்பெரியா தேய்பிரையா. வியாழக்கிழமை வந்தா முதல்ல கண்டுபிடிக்கிறது வளர்பெரியா தேய்பிரையா. வளர்பெரியா இருந்தா இடது நாடியில ஓடும், தேய்பிரையா இருந்தா வலது நாடியில ஓடணும். அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோன்னு அர்த்தம். வெள்ளிக்கிழமையா அப்பா இடது நாடியில ஓடணும், சனிக்கிழமையா வலது நாடியில ஓடணும், ஞாயிற்றுக்கிழமையா வலது நாடியில ஓடணும், திங்கக்கிழமையா இடது நாடியில ஓடணும், செவ்வாய்க்கிழமையா வலதுல ஓடணும். அவ்வளவுதாங்க. இந்த அறிவு வந்துச்சுன்னா போதுங்க. இந்த அறிவு வந்துதா அதான் நீங்க தான் பாதி வைத்தியர். நீங்க தான் டாக்டர், வேற யாருமே இல்லை. இந்த உண்மையை தெரிஞ்சீங்கன்னா போதும். அப்போ இந்த இடது நாசி வலது நாசி வழியா ஓடுற வித்தை நமக்கு பிரிச்சு கொடுத்த திருமூல நாயனார் ஊனம் இல்லைன்றாரு. இது மாதிரி வேணும், எந்த ஒரு ஊனமும் இல்லை. இந்த உண்மையை எனக்கு நந்தி எம்பெருமான் சொல்லி கொடுத்தாருன்றார். பாருங்க, குருநாதனை மறக்காம என்ன பண்றாரு? வள்ளலாகிய நந்தி பெருமான் எமக்கு திருவுலம் உவந்து அருளிச்சார். எல்லா ரகசியத்தையும் நந்தி எம்பெருமானிடம் தான் கத்துக்க முடியும். நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாகிய நந்தி எம்பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. அப்ப நந்தி எம்பெருமான் கிட்ட இருந்தா விஷயத்தை நம்ம உள்ள இருந்து வாங்க முடியும். எல்லா ரகசியத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தினுடைய எல்லா காரண காரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு நடுவில். புருவ நடுவில் ஆடாம அசையாம நிறுத்தி நந்தி பெருமானுடைய அருளை பெற்று விட்டால் அவர்கிட்ட கேட்கணும், பேசணும் அவர்கிட்ட. அப்பா உள்ள போலாமா வேணாவா? கேட்டு திறக்குறீங்களா இல்லையா? இல்ல மது சேவரில் நிக்கட்டுமா? நந்தி பெருமானை போட்டு முதல்ல கணபதி, புருவ நடுவில் எப்படி தவம் பண்ணணும்னா முதல்ல கணபதியை போட்டணும், ஓங்காரத்தை. அப்புறம் முருகபெருமானை நினைக்கணும். அப்புறம் நாராயணனுடைய மனசுக்கிட்ட அனுமதி வாங்கணும். அப்புறம் அம்மையார்கிட்ட போகணும். அம்மையார்கிட்ட போன பிறகுதான் நான் பெருமான்கிட்டே போகணும். எடுத்த உடனே சிவபெருமான புருவ நடுவில் பார்க்க கூடாது. எடுத்த உடனே பார்க்க முடியாது. உங்க உடம்பு ஒத்துழைக்கணும், உங்க மனம் ஒத்துழைக்கணும், உயிர் ஒத்துழைக்கணும். இல்ல
அந்த ஆணைமுக கடவுளை முதல்ல நினைக்கணும். குரு நடுவுல நன்றி சொல்லணும் அவருக்கு. அப்புறம் முருகபெருமான் வெளிச்சமா வர்றாருல, நாதம் விந்து. அதுக்கப்புறம் தாங்குறாருல நந்தியம் பெருமான். எல்லாத்தையும் தாங்குது இல்லையா? அவர்கிட்ட அனுமதி வாங்கணும். அப்புறம் தான் அம்பாள் கிட்ட போகணும். அம்பாள் கிட்ட இருந்து தான் அப்பா கிட்ட போகணும். அப்போ பொருள் நடுவில் எப்படி போகணும்? உள்ள இப்படிதான் போகணும், முறையா போகணும். அப்படி போறவங்களுக்கு தரிசனம், இறை தரிசனம். ஆலயம் தொழுவது சாலமன் நன்று. எந்த ஆலயம் தொழுவது சாலமன் நன்று? எது ஆலயம்? இந்த உடம்புன்ற ஆலயத்துல முதுகெலும்பை நேரா வச்சு ஒரே ஒரு காலை மட்டும் மேல தூக்கி போட்டு சென்முத்திரையை பிடிச்சி ஆன்மா லயிக்கின்ற இடமான பொரு நடுவுல யார் ஒருத்தர் லயிச்சு பாக்குறாங்களோ அந்த ஆலயம் தொழுவது சாலவன். தொழணும், அங்கதான் தொழணும். தொழுகையர் அழுகையர் 2 பேரும் இங்கதான் இருக்கிறாங்க. தொழு கையர், அழுகையர். யார் ஒருத்தர் தொழறாங்களோ எங்க தொடரணும்? அங்கதான் தொடரணும். அதான் தொழுகை. நம்ம சொல்லு இது. தொழுகைன்றது நம்ம சொல்லு. அதை எடுத்து கையால் பேசுறதுனால அது அவங்க சொல்ல மாறிடக்கூடாது. அப்ப தொழுகை எங்க பண்ணணும்? நம்ம காலையில அங்கதான் பண்ணணும். அழுகை எங்க இருந்து வரும்? அங்கிருந்து தான் வரும். அதான் தொழுகை, தொழுகையர், அழுகையர். அப்போ ஆன்மா லயிக்கின்ற இடம் எது? அதான் லலாடம். லலாடம் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துல சொல்றேன் நான். லலாடம், கூடஸ்தா. சமஸ்கிருதம் என்ன சொல்லுவாங்க? கூடஸ்தா. கூடஸ்தான்னு என்ன? கூடுகின்ற இடம். கூடல் நகர் தமிழ்ல அதுக்கு. கூடஸ்தா சமஸ்கிருதத்துல, தமிழ்ல கூடல் நகர். கூடல் நகர்னா மதுரை. நேத்தான் சொன்னேன், மது உரைகிற இடம் மதுரை. மது உரைகிற இடம். மதுன்னா தேன், அமிர்தம். அப்ப ஆடாம அசையாம அந்த இடத்துல நிறுத்தணும்னா அங்கதான் நம்ம அப்போ அனுமதி வாங்கி எப்படி உள்ள போகணும்னு சொல்லி கொடுத்து, துருவ நடுவுல எப்படி தவத்துக்கு உள்ள போறது? முதல்ல ஓம்ன்ற கடவுளை வணங்கணும், கணபதியை. அதுக்கப்புறம் பிரகாசமா இருக்கிற முருகபெருமான வணங்கணும். ரெண்டு பேருமே ஆதாரம், நாத விந்து. 2 பேரையும் வணங்கி தான் நம்ம தவத்துக்குள்ள உள்ள போகணும், ஏகாந்தமா இருக்கணும்னா. அப்புறம் மனசுக்கிட்ட அனுமதி வாங்கணும். நீங்க மனம்ன்ற நந்தி கிட்ட நீங்க அனுமதி வாங்கலைன்னா உங்களை தவத்துல உட்காரவே விடாது. நான் கிண்டலுக்கு சொல்லல, நீங்க உட்காந்து பாருங்களேன். நீங்க மனசை புறந்தள்ளிட்டு உட்காந்து பாருங்களேன். உங்க மனசுக்கிட்ட பர்மிஷன் வாங்காம உட்காந்து பாருங்களேன். எங்க தெரியுமா கொண்டு போவோம்? கல்லூரி படிக்கிற இடத்துக்கு கொண்டு போவோம். எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அங்க கொண்டு போவோம். உட்காந்துருப்பீங்க தவத்துல. ஆனா உங்களை கொண்டு போய் எங்கேயோ விட்டுரும். சின்ன வயசுல எங்கேயோ அடி வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல போய் மனசு விட்டுரும். ஆனா அது தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்ணால பார்த்தது, காதால கேட்டது, மூக்கால நுகர்ந்தது எல்லாமே ரெக்கார்டிங் தான். நீங்க என்னைக்கு பிறந்த புத்தி தெரிஞ்சுதோ அன்னையில இருந்து உங்களுக்கு சிடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்க தவத்துல உட்காரும் போது என்ன பண்ண தெரியுமா? 4வது படிக்கும்போது நடந்த சம்பவத்தை என்ன பண்ணிடும்? நீங்க யோசிப்பீங்க, 4வதுல நடந்ததை போய் யோசிச்சு உட்காந்துருப்பீங்க. அப்படி அந்த விதத்துல யோசிக்கும் போது உங்க மனம் எங்க போயிடுன்னா அந்த 4வதுல நடந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்க போயிட்டு இருப்பீங்க. உங்க நேரம் போய்க்கினே இருக்கும். எவ்வளவு அழகா உங்களை ஏமாத்திச்சு பாருங்க. தவத்துல தானே உட்காந்தீங்க, உங்களை கொண்டு போய் எங்க விட்டுடுச்சு? 4வது படிக்கும்போது நடந்த சம்பவத்துல விட்டுடுச்சு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை யோசிச்சு உட்காந்துருப்பீங்க. ஆனா தவத்துல உட்காந்துருப்பீங்க பேர் அது. நீங்க தான் மனசை புறந்தள்ளிட்டீங்களே. அது என்ன பண்ணும்? நீ உள்ளவா போற, உன்னை விட்டுறா வா. தவத்துக்கு உள்ளே போற, உன்னை எங்க கொண்டு போறேன் பாரு அப்படின்னு சொல்லி உங்களை கொண்டு போய் பல கிலோமீட்டர் அண்ணாட விட்டுரும். அப்புறம் நீங்க தவம் பண்ண மாதிரி தான் போங்க. அதனாலதான் முறையா கணபதியையும் முருகபெருமானையும் கும்பிட்டு நந்தியம்பெருமானுகிட்டையும் பணிஞ்சிடணும். அப்போ அப்படி பணிஞ்சோம்னா தான் ஏகாந்தத்துக்கு போக முடியும். அப்புறம் அம்பாள் கிட்ட போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்பா கிட்ட போகணும். இப்படிதான் தவத்துக்குள்ள போகணும். அப்ப இந்த மனசை புறந்தள்ளணும்னா என்ன நடக்கும்? அப்போ உடம்பு கிட்ட இருந்து அனுமதி வாங்கணும். உடம்பு ஒத்துழைக்கணும். உடம்பு ஒத்துழைக்காம தவம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம்
மனம் ஒத்துழைக்காம தவம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உயிர் ஒத்துழைக்காம தவம் பண்ணணும். அதுதான் ஒருத்தருடைய டெசிஷன். நீங்க எதை பத்தி எடுக்கணும்னா அந்த மூணுத்தையும் பார்க்கணும். அவங்களால உடம்பால முடியுமா, மனசால முடியுமா, உயிரால முடியுமான்னு பார்த்தா ஒரு டெசிஷன் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆமா, டெசிஷன் மேக்கர் இதுதான். வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்போ இந்த புதன் இதுதான் அந்த ரகசியம். அப்போ மனம் தான் காரணம்னு சொல்லிட்டேன். மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் மனமே காரணம். அப்போ தவத்துல உட்காரத்துக்கு இந்த மனம் தான் காரணம். உள்ள நுழையறதுக்கு எப்படி நுழையணும்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ ஓங்காரத்துக்கிட்ட அனுமதி வாங்கி, பிறகு முருகபெருமான் நாத விந்துகிட்ட அனுமதி வாங்கி, பிறகு நந்திக்கிட்ட அனுமதி வாங்கி, இப்படி 3 பேர்கிட்ட அனுமதி வாங்கி, அப்புறம் தான் உள்ள பராசக்தியுடைய அனுமதி வாங்கி, அனுகிரகத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கிட்ட போய் ஏகாந்தமா இருக்க முடியும். இவ்வளவு சம்பவம் உள்ள நடக்கணும். நடந்தா தான் நம்ம தவத்துல உட்கார முடியும், ஏகாந்தமா இருக்க முடியும். சரி, அதை விட்டுருங்க. அது விடுதலைக்கான அடையாளம். சரிங்க, புதன்கிழமை இன்னைக்கு இடது நாசில போதா, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இடது நாசில போதா, இன்னைக்கு திங்கக்கிழமை இடது நாசில போதா, அவ்வளவுதான். இந்த கணக்கு மட்டும் நீங்க கவனிச்சு வச்சுக்க, குறிப்பெடுத்து வச்சுக்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இந்த 3த்துல ஓடுச்சுன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மாறி ஓடுச்சுன்னா உடனே நம்ம நாடி பிடிச்சு பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும், அவ்வளவுதான். ஆங்கில மருத்துவத்துல இதுல கிடையாது. அவங்க ஸ்டெதஸ்கோப் வச்சிருப்பாங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். நேற்று சொன்ன மாதிரி தான். நேற்று சொன்ன சிரிக்க கூடாது யாருமே. வெட்டு வெட்டு, காலில் புண்ணு வந்துச்சா வெட்டு, இல்லைன்னா கட்டு, அப்புறம் ஒட்டு, அப்புறம் பாலசுப்ரமணியன் சொன்ன மாதிரி தான், கடைசியில துட்டு. அதான் அந்த வைத்தியம். ஆனா இது நம்மளது அப்படி இல்லை. நாடி பார்க்கறது, அதனுடைய நோயை பார்க்கறது, முதல் நாடி பார்க்கறது. ஏன்னா அது வெஸ்டர்ன் ஸ்டைல், மேற்கத்திய வைத்திய முறை. அது உள்ள இன்னைக்கு என்ன பண்ணிடுச்சு, மருத்துவமனைகளாம் பல்கி பெருகிடுச்சு, தெருவுக்கு ஒரு மருத்துவமனை. அப்ப நம்மள நாம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நேற்று சொன்னேன் நான், இந்த 3 கிழமை ரொம்ப முக்கியமான கிழமை. புதன், வெள்ளி, திங்கள். இந்த 3 நாளும் இடது நாசில மட்டும் ஓடணும். அதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுல ஏதாவது பிசகுச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ப நமக்கு ஏதோ மாறி நடக்குது, நம்ம உடம்பு சரியா இல்லைன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏதோ வச்சு கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம சிகாரத்துக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை உஷாரா இருக்கணும். ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்போ அடி நம்மளுக்கு இடது நாசில ஓடுதுறாப்பா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க எல்லாருமே மனமும் ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். ஆரோக்கியமா இருக்கிறான். நந்தி அருளாலே ஊனமில்லை என்று நந்தி அருளாலே உணர்ந்தேனே. அப்போ நோய்க்கு விருந்தாகாமல், மருந்துக்கு பாத்திரமாகாமல் நாம் இருக்கணும்னு சொன்னா அந்த நாடி இடது நாசி வழியாக, இடது நாசினா இடது பக்கம், நம்ம நாசினா மூக்கு, நம்ம மூக்குல இடது பக்கம் ஓடணும். என்னைக்கு, திங்கக்கிழமை, புதன்கிழமை, திங்கள், புதன், வெள்ளி. இதை நம்ம கணக்கு வைக்கணும். அறுதிட்டு சொல்றார். புண்ணியத்தினால உள்ள வரீங்க. நிகழ்ச்சிக்கு எப்படி வரீங்க, நீங்க செஞ்ச புண்ணியத்தினால உள்ள வரீங்க. என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே, கேரண்டி தரார். நந்தி அருளாலே உணர்ந்து கொண்டேனே வள்ளல் அப்படின்றார். அப்போ மருத்துவரை நாடாமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம நாடி பார்க்கணும். நம்ம நாடி பார்க்கணும். அப்ப இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம், இப்ப இருக்கிற மருத்துவமனை வேணாவா? நிச்சயம் வேணும். விபத்து நடந்தா வேணும். ஒரு வண்டி போய் கீழே விழுந்துருச்சுன்னா அது 20 பேர் உடனே, அல்லனா அவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவமனை நிச்சயம் வேணும். ஏன்னா பரபரப்பான உலகம் இல்லையா, விபத்துன்னு ஒண்ணு ஏற்படத்தான் செய்யும். என்ன வேணாலும் நிகழலாம். அதுக்கு இந்த வைத்திய முறை தேவைப்படுது, ஆங்கில வைத்திய முறை. ஏன்னா உடனே கட்ட முடியும், உடனே வெட்ட முடியும், உடனே குத்த முடியும். குத்து, நான் சொன்னேன், கட்டு, வெட்டு, கட்டு, வெட்டு, கட்டு, ஒட்டு, குத்துனா ஊசி.
அதான் எம்பிபிஎஸ். உங்களுக்கு வெட்ட தெரியணும், கட்ட தெரியணும், ஒட்ட தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அது படிப்பு. மயக்க மருந்தை பத்தி சொன்னேன் நான். மயக்கம் தான் எந்த ஆபரேஷனா இருந்தாலும் முதல்ல மயக்க மருந்து தான். மயக்க மருந்து இல்லைன்னா வேலை நடக்காது. ஆங்கில மருத்துவர் பிரசவமா அதான் முதுகுல குத்திடுவாங்க. ஒரே குத்து முதுகுல குத்திட்டா முடிஞ்சு போச்சு. என்ன நடக்குதுன்னு பாடியில ஒரு அறிவு இருக்காது. அதுதான் அந்த ஆங்கில மருத்துவத்தினுடைய சிறப்பு. நல்லா தெரிஞ்சு அந்த பக்கம் என்ன பண்ண மாட்டாங்க, மாத்திரை பக்கமே போக மாட்டாங்க. சரி, இந்த 3 கிழமையில உங்களுக்கு அந்த அறிவு வந்துச்சுன்னா நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவுதான். அப்ப நமக்கு என்ன அறிவு வேணும்? முதல்ல நாடி பார்க்கிற அறிவு வேணும். நாடி பார்க்கிற அறிவு யாருக்கு தான் அவங்க வைத்தியர் ஆயிடுவாங்க. 2வது குணம் பார்க்கிற அறிவு இருக்கணும். குணம்னா என்ன? சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். 3வது வாதம், பித்தம், சிலேத்துமம். இது 3த்தையும் கண்டறியக்கூடிய ஆற்றல் இருக்கணும். முதல்ல நாடி பார்க்கறதுனா என்னன்னா, இடது நாசி வழியா போதா, வலது நாசி வழியா போதா, இதான் நாடி பார்க்கிறது. இதுக்கு நாடி சுத்தின்னு பேர். நாடி சுத்தி எதுக்கு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு கிழமை புதன்கிழமை இடது நாசியில ஓடுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பேர் நாடி சுத்தி. அவ்வளவுதான். அந்த நாடி பார்க்கிறது. 2வது நாடி பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம கையில 3 விரல வச்சு வாதத்தில் இருக்குதா, கபத்தில் இருக்குதா, வாதம், பித்தம், சிலேத்துமம், இது 3த்துல எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. இந்த வித்தையை கத்துக்கணும். அப்போ முதல்ல நாடி சுத்தி பார்க்க தெரியணும், 2வது நாடியை பார்க்க தெரியணும், 3வது வைத்தியம் பார்க்கணும். அவ்வளவுதான். இந்த 3 பார்க்க தெரிஞ்சதுன்னா நீங்க தான் மருத்துவர். அவ்வளவுதான். வேற ஒன்று. ரொம்ப சுலபம். ரொம்ப ரொம்ப சுலபம். அப்ப நம்ம எச்சரிக்கை. இன்னைக்கு திங்கட்கிழமை, சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னா இடது நாசில போகணும். அப்படி போலையா உடம்புல சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு உண்டான உபாயத்தை நம்ம தேடணும். எங்கேயோ குறை இருக்குது நம்ம உடம்புக்குள்ள. இன்னைக்கு திங்கட்கிழமை இடது நாசில தான் போகணும். இடது நாசில தான் போகணும். நல்ல மூக்கு கிட்ட வச்சு ஒரு பெரிய மூச்சு விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு மாறா இருக்குதா, உடனே என்ன பண்ணணும்? உபாயத்தை தேடணும். ஏதோ வலுவா இருக்குது, வாதம், பித்தம், சிலேத்துமம் மாறி போயிருக்குது. இது 3 சமமா இருந்தா தான் நோய் இல்லாம இருக்கணும். இதுல 1 மிகுந்தாலும் நோய் தான். அப்ப இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிட்டம்பலம். இன்னைக்கு பல ரகசியங்களை பார்த்தோம். மனம்தான் காரணம்ன்றதை பார்த்தோம். மோட்சத்துக்கும் பந்தமும் மனம்தான் காரணம். அப்ப மனம்தான் நந்தின்னு சொன்னோம், நந்தி தான் நாராயணன்னு சொன்னோம். சிவபெருமானே, சிவசிவா. அவ இல்லைன்னா உள்ள போக முடியாதுன்ற ரகசியத்தை நீங்க பார்த்தோம். அப்ப தவத்துக்குள்ள நுழையினாலும் அந்த 3 பேருடைய அறிவு வேணும். மனம் வேணும், சித்தம் வேணும், புத்தி வேணும், அகங்காரம் வேணும். தமிழ்ல சொல்ல போனா இந்த உடம்பு ஒத்துழைக்கணும், அப்புறம் மனம் ஒத்துழைக்கணும், அப்புறம் உயிர் ஒத்துழைக்கணும். அவ்வளவுதான் மாயை. இந்த 3 ஒத்துழைச்சா தான் ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சரி, பாட்டை ஒரு முறை படிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். வெள்ளி வெண்திங்கள் விளங்கும் புதன் 3 கல்லியிடத்தே தயங்குமையாகில் ஒல்லிய காயத்துக்கு ஊனமில்லை என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே. அப்போ பிராணனை கண்டுபிடிக்கிற அறிவு நமக்கு வேணும். சரிங்க, இதெல்லாம் சரி. உபதேசம் வாங்கினவங்களுக்கு இந்த கவலைன்னா வேண்டாம். உபதேசம் மற்றவர்கள் இது பற்றி கவலைப்படவே கூடாது. இடதுல ஓடுதா, வலதுல ஓடுதா,
ஏன்னா 3வது நாடியில போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா சுழுமுனை மார்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க மனசு ஒருபோதும் வெளியே போறதுக்கு இல்லை. அதாவது தொண்டைக்குழி வழியா சுவாசிக்க கத்துக்கினாங்கன்னா அந்த உள்முக மார்க்கம், மார்க்கம் கண்டவர்கள் அவளுக்கு மார்க்கண்டேயன் பேர். சாகா கலையை பெற்றவர்கள், நாசி வழியா சுவாசிக்காம உள் வழியா சுவாசிக்கக்கூடிய கலையை கற்றவர்களுக்கு பேரு வித்தை கற்றவர்கள் அர்த்தம். வித்தை பெற்றவர்கள். இந்த வித்தை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாடி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, டைரக்டா அடிச்சு விட்டுருவாங்க, டைரக்டா உள்ள போயிடுவாங்க. அப்ப உபதேசம் பெற்றவர்களுக்கு இது தகுமானா தகாது. ஏன்னா அவங்க எல்லையை மீறிட்டாங்க, இயற்கையை மீறி விட்டார்கள். குரு உபதேசம் பெற்று சாதாரண மனுஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உபதேசம் பெற்றவர்களுக்கு இல்லை. உபதேசம் பெற்றவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சுழுமுனை மார்க்கமா போயிடுச்சு இல்லையா, புருவ நடுவு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சுவாசம் நாசி வழியா இல்ல, நாசி வழியா போறாம மடம் மாத்தி விட்டுறாருல குருநாதர். அவங்களுக்கு இந்த சிக்கல் கிடையாது, உபதேசம் வாங்கினவங்களுக்கு இந்த சிக்கல் கிடையாது. ஏன்னா அவங்க உயர் உபதேசம் பெற்று விட்டார்கள், நிர்வாணத்துக்கு வந்துட்டாங்க, சாகாம இருக்கிற கலையை கற்றுக்கொண்டார்கள். சாகாம இருக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டதுனால அவங்களுக்கு என்ன கிடையாது, அவங்க அதாவது எல்லையை கடந்துட்டாங்க. அவங்களுக்கு மனம் வெளியே வியாபிக்காது. மனம் வெளியே வியாபிச்சா தானே நோய். ஆனா திருமூலர் இந்த விஞ்ஞானத்தை நமக்கு சொல்லிட்டாரு. புதன்கா இடதுதான் போகணும், வெள்ளியா இடது பக்கம் தான் சுவாசம் இருக்கணும், திங்கள் கிழமையா இடது பக்கம் தான் இருக்கணும். இன்னும் மனம் வெளியே, எல்லாருக்கும் மனம் வெளியே தானே வாழ்ந்தாகணும் இல்ல. என்னதான் வித்தையை கத்து வச்சிருந்தாலும் பூமியில நீங்க ஏதாவது சர்வே பண்ணி தானே ஆகணும். அப்படி நீங்க இறங்கி வரும்போது சுவாசம் மாறுபட்டு தான் போகும். மனம் வெளியே வருதுனாலே சுவாசம் வெளியே வந்து ஆகும். அப்படிப்பட்ட மனசை நீங்க எதுக்கு செலவு பண்ண போறீங்கன்றது தான் பந்தமா மோட்சமா. முக்திக்காக உங்க மனத்தை செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு பக்தி வேணும். இல்ல இந்த உலகத்துக்காக உங்க மனசு செலவு பண்ண போனா அதுக்கு புத்தி வேணும், தந்திரம் வேணும், மந்திரம் வேணும், எந்திரம் வேணும். இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னா இந்த மந்திரம் தந்திரம் யந்திரம் எல்லாம் இருக்கணும். சரிங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா உங்களுக்கு பக்தி இருந்தா போதும். முக்திக்கு பக்தி வேணும். ஆனா உலகத்துக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நம்மள மதிக்க மாட்டாங்க. 10 பைசா இல்லைன்னா நம்மள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க. அதான் உலகம். உலகம் நம்மளை மதிக்கணும்னா கையில காசு இருக்கணும். அப்ப உலகத்தில் வாழ்வது ஆமா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, இப்பதான் கேக்கு ஐயா. ஆமா, இப்ப நான் பேசுறதுல கேட்டுச்சுங்களா? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சிவாயினம், திருச்சிட்டம்பலம். நான் பாட்டு படிச்சது கேட்டுச்சாமா? கேக்குது. நன்றி நன்றி சிவபெருமான், சிவசிவா. அப்போ இந்த உலகத்துல சர்வே பண்ணணும்னா உங்களுக்கு பணம் வேணும். அப்போ உலகத்துக்கு புத்தி வேணும். ஆனா மோட்சத்துக்கு முக்தி வேணும், அதாவது முக்திக்கு பக்தி வேணும். அவ்வளவுதான். இந்த 2 ரகசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். தந்திரமா இருந்தா தான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும் இல்லையா? இந்த உலகத்துக்கு பொருந்தாதவங்க, நம்ம யாருன்னா பக்தியில் இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. உலகத்தை பத்தின பிரஞ்சு இருக்காது, இறைவன் தான். சரி, நம்ம அதை விட்டுருவோம். திருச்சிட்டம்பலம். அப்போ பிராணனை பார்க்கக்கூடிய அறிவு உங்களுக்கு வரணும். அப்போ குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு இதை பத்தின கவலை தேவையில்லை. ஆனா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோமா இல்லையான்றதுக்கு இது தேவை. புதன்கிழமையா திங்கக்கிழமையா வெள்ளிக்கிழமையா இடது நாசில ஓடிச்சுன்னா நம்ம எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறோம், எந்த உடம்புல ஊனம் இல்லை. அவ்வளவுதான். ஊனம் இல்லைன்றார், ஊனம் இல்லை அப்படின்றார், ஊனம் இல்லை அப்படின்றார் சிவபெருமானே, சிவசிவா. அப்போ புதன்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இடது நாசில மட்டும்தான் ஓடணும். அப்படி ஓடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை, நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான அடையாளம் அதுதான். அப்படி மாறி ஓடுச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு
சிக்கல் இருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிச்சு சரி செய்யணும். அதுக்கு நாடி பார்க்கணும்னு சொன்னேன். நாடி எப்படி பார்க்கணும்? முதல்ல நாடி சுத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் நாடி பார்க்கணும். அதுக்கப்புறம் வைத்தியம் பார்க்கணும். வாதம் மிகுந்துருச்சா, இல்ல பித்தம் மிகுந்துருச்சா, இல்ல கபம் மிகுந்துச்சான்ற அடையாளம் கண்டுபிடிக்கணும். இல்ல வாதம் குறைஞ்சு போச்சா, இல்ல பித்தம் குறைஞ்சு போச்சா, இல்ல கபம் குறைஞ்சு போச்சான்னு பார்க்கணும். இது சமமா இருக்கணும். இது மிகுந்தாலும் நோய், குறைஞ்சாலும் நோய். இது மூணுத்தையும் தெரிஞ்சவங்க வைத்தியர், அவ்வளவுதான். அதான் சொன்னேன், நேற்று எல்லாரையும் வைத்தியராக்கி விட்டேன். எத்தனை பேர் நாடி பார்க்க கத்துனீங்க? எத்தனை பேர் நாடி சுத்தி பார்க்க கத்துனீங்க? அவ்வளவுதான். இந்த ரகசியத்தை மட்டும் கத்துக்குங்க. நமக்கு நோயின்னு ஒண்ணு வராது. அப்படி மாறி போகுதுன்னு சொன்னா, ஒண்ணு சரியா தூங்கி இருக்க மாட்டோம், ஒண்ணு சரியா சாப்பிட்டிருக்க மாட்டோம், சரியா ஏதாவது செஞ்சிருக்க மாட்டோம். இந்த உடம்பு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்க மாட்டோம். இந்த உடம்பு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், அவ்வளவுதான். அதனாலதான் நமக்கு மாறி போகும் சுவாசம் அப்படின்னு சொல்லி, இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உலகளுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். வாழ்த்து. இன்னொரு முறை பாடிட்டுமா? திருச்சிற்றம்பலம் பாடிட்டேன். நான் பாட்டை பாடிட்டேன். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் பாடிட்டேன் இல்லைங்களா? யாருக்கா நான் நினைவு இருக்கா? கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு எனக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சரி, நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல அக்துரம் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, வலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, திருச்சிற்றம்பலம். வாழ்த்து கேட்டுச்சுங்களா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் பொங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியாறு பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அற்றுணையாவது நமச்சிவாயவே.